வானொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் மற்றும் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட கொடுப்பனவுகள் மற்றும் விசேட சலுகைகள் தொடர்பான அறிக்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் கையளிக்கப்பட்டது. அது தொடர்பில் மீள்பரிசீலனை செய்வது தொடர்பில் ஆராய்வதற்காக உச்ச நீதிமன்ற முன்னாள் நீதியரசர் கே.டி. சித்ரஸ்ரீ தலைமையில் நியமிக்கப்பட்ட குழுவின் அறிக்கை திங்கட்கிழமை ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் கையளிக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய மற்றும் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்க ஆகியோர் கலந்து கொண்டனர். நாடாளுமன்ற நிதிக்குழுவின் தவிசாளர் பதவிக்கு ஐக்கிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட உறுப்பினர் ஹர்சடி சில்வாவின் பெயரை முன்மொழிய எதிர்க்கட்சி தலைவர்கள் பலர் தீர்மானித்துள்ளதாக கூறப்படுகிறது. இதன்படி நிதிக்குழுவின் பதவிக்கு ஹர்சடி சில்வாவின் பெயர் நேற்று நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டதாக கண்டி மாவட்ட உறுப்பினர் அனுராத ஜெயரத்ன தெரிவித்துள்ளார். இதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்சடி சில்வாவை நிதிக்குழுவின் தவிசாளராக நியமிக்க புதிய ஜனநாயக முன்னணி, ஐக்கிய தேசிய கட்சி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் இணக்கம் தெரிவித்துள்ளதாகவும் அனுராத ஜெயரத்ன குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் ஹர்சடி சில்வா இதற்கு முன்னர் 2 முறை நிதிக்குழுவின் தவிசாளர் பதவி வகித்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. காப்போது சாதாரண தர பரீட்சை 2024-2025க்கான விண்ணப்பங்களுக்கான காலக்கெடு நீடிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் டிசம்பர் 10ஆம் திகதி 2024 வரை விண்ணப்பங்களுக்கான காலக்கெடு நீடிக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மாதாந்த எரிவாயு விலை திருத்தம் நேற்று அறிவிக்கப்படும் என லிட்ரோ எரிவாயு நிறுவனம் தெரிவித்தது. தற்போது 12.5 கிலோ எடை கொண்ட எரிவாயு சிலிண்டரின் விலை 3690 ரூபாவாகும். 5 கிலோ எடை கொண்ட எரிவாயு சிலிண்டரின் விலை 1482 ரூபாவாகவும் உள்ளது. 2.3 கிலோ எடையுள்ள எரிவாயு சிலிண்டரின் விலை 694 ரூபாவாகும். இதேவேளை லாப் சமையல் எரிவாயுவின் விலையை மாற்றியமைப்பது குறித்து எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்று லாப்ஸ் நிறுவன குழுமத்தின் பிரதம நிறைவேற்று அதிகாரியான நிரோஷன் ஜே பீரிஸ் தெரிவித்துள்ளார். அனைத்து வேட்பாளர்களும் தங்களது வரவு மற்றும் செலவு அறிக்கைகளை டிசம்பர் 6ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. ஆணைக்குழுவின் கூற்றுப்படி இந்த தேவை தேசிய பட்டியலில் உள்ள வேட்பாளர்கள், கட்சி செயலாளர்கள் மற்றும் சுயேட்சை குழுக்களின் தலைவர்களுக்கு பொருந்தும் எனவும் காலக்கெடுவுக்குள் டிசம்பர் 6 நள்ளிரவு 12 மணிக்கு அறிக்கையை சமர்ப்பிக்க தவறினால் தேர்தல் செலவினங்களை ஒழுங்குபடுத்தும் சட்டத்தை மீறுவோர் சட்ட ரீதியான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று ஆணைக்குழு எச்சரித்துள்ளது. வேட்பாளர்கள் போட்டியிட்ட ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனித்தனியாக அறிக்கைகள் தயாரிக்கப்பட்டு அந்தந்த மாவட்ட தேர்தல் அதிகாரிகளிடம் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். செயல்முறையை சீரமைக்க இந்த சமர்ப்பிப்புகளை ஏற்பதற்கான சிறப்பு பிரிவுகளை அனைத்து மாவட்டங்களிலும் ஆணைக்குழு நிறுவியுள்ளது. இப்பிரிவுகள் வழக்கமான வேலை நாட்களில் மாலை 6 மணி வரை செயல்படும் மற்றும் டிசம்பர் 6ஆம் தேதி நள்ளிரவு வரை அவற்றின் வேலை நேரம் நீடிக்கப்பட்டுள்ளது என்று அது மேலும் குறிப்பிட்டுள்ளது. கொழும்பு கோட்டையிலிருந்து பதுளை நோக்கி பயணித்த பயணிகள் ரயில் தடம் புரண்டதன் காரணமாக மலையக ரயில் சேவைகள் தடைப்பட்டுள்ளதாக நாவலப்பிட்டி ரயில்வே கட்டுப்பாட்டு அறை தெரிவித்துள்ளது. நாவலப்பிட்டி ரயில்வே கட்டுப்பாட்டு அறை இர்துரு ஓயா மற்றும் கலப்பட புகைத நிலையங்களுக்கிடையில் பெட்ரோஸ் நிலையத்துக்கு அருகில் திங்கட்கிழமை மாலை 3:15 மணியளவில் தடம் புரண்டுள்ளது. தடம் புரண்ட ரயிலை தண்டவாளத்தில் ஏற்றும் வரையிலும் பதுளையிலிருந்து கொழும்பு நோக்கி செல்லும் ரயில்கள் ஹட்டன் ரயில் நிலையம் வரையிலும், கொழும்பு மற்றும் கண்டியிலிருந்து பதுளை வரை செல்லும் ரயில்கள் நாவலப்பிட்டி ரயில் நிலையம் வரையிலும் இயக்கப்படும் என ரயில்வே கட்டுப்பாட்டு அறை அறிவித்துள்ளது. வர்த்தமானி ஒன்றை வெளியிடுவதில் ஏற்பட்ட தாமதம் காரணமாக இலங்கையில் 200க்கும் மேற்பட்ட சிறப்பு மருத்துவர்கள் முன்கூட்டியே ஓய்வு பெறும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அரசு வைத்தியசாலைகளில் விசேட வைத்தியர்களுக்கான ஓய்வு பெறும் வயதை 63ஆக நீடிக்கும் வகையில் ஏற்கனவே மேன்முறையீட்டு நீதிமன்றம் தீர்ப்பு ஒன்றை வழங்கியுள்ளது. அமைச்சரவையும் 2024 ஜூன் 19ஆம் தேதியன்று இதற்கு அங்கீகாரத்தை வழங்கியுள்ளது.
எனினும் பொது நிர்வாக அமைச்சு இன்னும் அதனை வர்த்தமானி மூலம் அறிவித்து நடைமுறைப்படுத்தவில்லை. முன்னதாக 60 வயதில் ஓய்வு என்ற சுற்றறிக்கை காரணமாக பெருமளவான வைத்திய நிபுணர்களுக்கு வெற்றிடங்கள் ஏற்படும் என்று அச்சம் வெளியிடப்பட்ட நிலையிலே மேன்முறையீட்டு நீதிமன்றின் தீர்ப்பு வழங்கப்பட்டது. எனினும் இந்த தீர்ப்பு செயற்படுத்தப்படாமை காரணமாக எதிர்வரும் டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் 60 வயது எட்டும் 200க்கும் மேற்பட்ட சிறப்பு மருத்துவ நிபுணர்களிடையே நிச்சயமற்ற நிலை ஏற்பட்டுள்ளது. ஓய்வு பெறப்போகும் வைத்திய நிபுணர்கள் பிரச்சினையை தீர்க்க அமைச்சின் பதிலை எதிர்பார்த்திருப்பதாக வைத்திய நிபுணர்களை கோடிட்டு கொழும்பின் ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஆஸ்திரேலியாவில் இலங்கையர்கள் உட்பட சட்டவிரோதமாக தங்கியிருப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக அந்நாட்டு உள்நாட்டு அலுவல்கள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. 2024ஆம் ஆண்டு ஜூலை மாதம் வரையிலான காலப்பகுதியில் 75,400 பேர் சட்டவிரோதமானவர்கள் ஆஸ்திரேலியாவில் தங்கியிருக்கின்றனர் எனவும் கடந்த வருடத்துடன் ஒப்பிடுகையில் இந்த எண்ணிக்கை 5,500 ஆக அதிகரித்துள்ளதாக உள்துறை அமைச்சகம் மேலும் தெரிவித்துள்ளது. ஆஸ்திரேலிய குடிவரவு துறையின் காவலில் உள்ள ஒவ்வொரு நாட்டிலிருந்தும் குடிபெயர்ந்தவர்களின் பட்டியல் குடிவரவு தடுப்பு மற்றும் சமூக புள்ளி விவர சுருக்கம் மூலம் காட்டப்பட்டுள்ளது. அந்த நாடுகளில் இலங்கைக்கு 9வது இடம் கிடைத்துள்ளதுடன் 28 இலங்கையர்கள் ஆஸ்திரேலிய குடிவரவு திணைக்களத்தின் காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். பத்திரமுல்லையில் அமைந்துள்ள கல்வி அமைச்சுக்கு முன்பாக நேற்று இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஏற்கனவே 3 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதன்போது ஆர்ப்பாட்டத்தை கலைக்க முற்பட்ட போலீசாரில் ஒரு உப போலீஸ் பரிசோதகர் 2 கான்ஸ்டபிள்கள் என 3 காயமடைந்துள்ளனர். அவர்களில் ஒரு போலீஸ் உத்தியோகத்தர் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார். ஆசிரியர் சேவையில் தம்மை நிரந்தரமாக இணைத்துக் கொள்ளுமாறு கோரி பாடசாலை அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. தெற்கு அதிவேக வீதியில் 66.6வது கிலோமீட்டர் மைல்கள் அருகில் கார் ஒன்று திடீரென தீப்பற்றி எரிந்துள்ளது. இந்த தீ விபத்து நேற்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தில் கொழும்பு நோக்கி பயணித்த கார் ஒன்று இவ்வாறு தீப்பற்றி எரிந்துள்ளது. காரில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த தெற்கு அதிவேக வீதி மாநகர சபையின் தீயணைப்பு படையினர் இணைந்து தீப்பரவலை கட்டுப்படுத்தியுள்ளனர். சர்ச்சைக்குள்ளான 2024ஆம் ஆண்டுக்கான தரம்5 புலமை பரிசில் பரீட்சையின் 3 வினாக்களுக்கு இலவச புள்ளிகள் வழங்கப்படும் என உயர் நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டுள்ளது. கடந்த செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி நடைபெற்ற தரம்5 புலமை பரிசில் பரீட்சையின் வினாத்தாளின் 3 வினாக்கள் சமூக ஊடகங்களில் வெளியான நிலையில் அது சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. இதனையடுத்து இது தொடர்பில் உயர் நீதிமன்றில் அடிப்படை உரிமை மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த நிலையில் குறித்த மனு நேற்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பதுளை லுணுகலை பிரதேசத்தில் குளவிக்கொட்டு கீழக்கான 5 வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நேற்று முற்பகல் 11 மணியளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றதாக தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது. லுணுகலை அடாவத்தை தோட்டத்தில் கொழுந்து பறித்து கொண்டிருந்த பெண் தொழிலாளர்கள் 4 குளவிக்கொட்டு கீழக்கான நிலையில் அவர்களை பாதுகாப்பதற்கு முற்பட்ட தொழிற்சாலை ஊழியர் ஒருவரும் குளவிக்கொட்டுக்கு இலக்காகியுள்ளார். இதன்படி 29 வயதுடைய ஆடொருவரும் 40 முதல் 56 வயது கிடைப்பட்ட 4 பெண்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர். நாட்டின் சில பகுதிகளில் தொடர்ந்தும் கனமழை பெய்து வருவதால் 6 மாவட்டங்களுக்கு தேசிய கட்டிட மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த எச்சரிக்கை இன்று மாலை 4 மணி வரை அமுலில் இருக்கும் என தேசிய கட்டிட மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதன்படி பதுளை, கண்டி, கேகாலை, குருநாகல், மாத்தளை மற்றும் நுவரெலியா ஆகிய மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்திய கடற்படையினரால் போதைப்பொருளுடன் கைது செய்யப்பட்ட 11 மீனவர்களும் கொழும்பு துறைமுகத்துக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். இந்திய கடற்பரப்பில் வைத்து கடந்த 25ஆம் தேதி படகொன்றில் 400 கிலோகிராமுக்கும் அதிகளவான ஐஸ் ரக போதைப்பொருளை கடத்திய நிலையில் இவர்கள் கைது செய்யப்பட்டனர். அத்துடன் போதைப்பொருள் வைக்கப்பட்டிருந்த படகொன்றும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்டதாக கருதப்படும் மற்றொரு படகும் கைப்பற்றப்பட்டிருந்தது. இந்த குழுவினர் கடந்த 29ஆம் தேதி இலங்கை கடற்படையினரிடம் ஒப்படைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.
அம்பாறை பொத்துவில் முதலைப்பாறை பகுதியில் முதலையால் இழுத்து செல்லப்பட்ட நபரின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். நாட்டில் நிலவிய சீரற்ற காலநிலையின் போது கடந்த 28ஆம் தேதி முதலை குறித்த நபரை இழுத்து சென்றது. சம்பவத்தில் உயிரிழந்தவர் பொத்துவில் பச்சரச்சேனியைச் சேர்ந்தவர் ஆவார். கடந்த வாரம் எருமை மாடுகளை மேய்த்து கொண்டு ஆற்றை கடந்து சென்ற நபரை முதலை இழுத்து சென்றது. இது தொடர்பில் தமக்கு அறிவிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். இதனையடுத்து காணாமல் போனவரை தேடும் நடவடிக்கையில் போலீசாரும் கடற்படையினரும் ஈடுபட்டிருந்த நிலையில் கடற்படையினரால் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.